ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 5ஆம் தேதி நாளைய தினம் மாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி விரதம், அது கூட கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்றாக சேர்த்து எரித்து அதில் வரக்கூடிய சாம்பலை எப்படி பயன்படுத்துறது மூலயமா இனிமே நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அது என்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் வேலை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கடவுள்களையே விநாயகப் பெருமானுக்கு அடுத்து ரொம்ப எளிமையான கடவுள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அது முருகப்பெருமான் தான். கந்தா முருகான்னு மனமுருகி பிரார்த்தனை பண்ணி நீங்கள் முருகன்கிட்ட என்ன வழிபாடு வச்சாலும் என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக ஓடி வந்து உதவக்கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு உரிய விரத தினங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் சஷ்டி விரதம். மாதத்தில் வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டின்னு 2 வரும். அதில் வளர்பிறை சஷ்டியை தான் மாதம் வரக்கூடிய பெரிய சஷ்டியாக எடுத்துக்கிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் திருமண வரன் சரியாக அமையாதவங்களும் இந்த சஷ்டி விரதத்தை தான் பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த சஷ்டி விரதத்தை இருக்கலாம். நம்மளோட வேண்டுதல்கள் தனித்தனி வேண்டுதல்கள் நிறைவேறதற்கு தனித்தனி கடவுளை வணங்குறதுக்கு பதிலாக நம்ம ஒட்டுமொத்த வேண்டுதலும் ஒரே நேரத்தில் நிறைவேறணும்னா அதுக்கு முருகப்பெருமானை வணங்கலாமா. அந்தளவுக்கு நம்மளோட எல்லா கஷ்டங்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். முருகப்பெருமானுக்கு உரிய திதி சஷ்டி திதி. அதுலேயே முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நட்சத்திரம். அந்த தினத்தில் முருகப்பெருமானை வணங்குறதும் கூடுதல் சிறப்பு தான். ஆனால் இந்த 2 விசேஷ தினங்களும் விரத தினங்களும் ஒரே நாட்களில் வந்திருக்கு அப்படின்னா அந்த நாளை நீங்கள் தவற விடவே கூடாது. முதல்ல சஷ்டி திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மார்ச் 5ஆம் தேதி சஷ்டி திதியாக இருந்தாலும் மார்ச் 4ஆம் தேதி இரவு 8:15 மணிக்கெல்லாமே சஷ்டி திதி பிறந்துடுது. அது மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5:47 வரைக்கும் இருக்குது. ஆனால் கிருத்திகை நட்சத்திரம் மார்ச் 5ஆம் தேதி காலையில் 7:20 தான் பிறக்குது. அது மறுநாள் காலை வரைக்கும் இருக்குது. அப்போ மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை பகல் முழுக்க கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. மாலை 5:45 வரைக்கும் உங்களுக்கு சஷ்டி திதியும் இருக்குது. முருகப்பெருமானுக்காக நீங்கள் என்ன வேண்டுதல் செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் நாளைக்கு பகல் முழுக்க செய்யலாம். காலையில் 7:09 யமகண்டம், 12:01 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக முருகப்பெருமானுக்கான வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். கூடவே உங்கள் வீடு பக்கத்தினுடைய முருகன் கோவிலுக்கு நாளைய தினம் குடும்பத்தோடு போயிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறதும் பலவிதமான செல்வங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்கள் குடும்பத்தில் 10 நபர்கள் இருக்காங்கன்னா அந்த 10 நபர்களுக்காகவும் ஒரே ஒரு நெய் தீபம் முருகப்பெருமான் சன்னதியில் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்து சார்பாக என்ன கேட்குறீங்களோ கட்டாயம் முருகப்பெருமான் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. முருகனுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ இல்லை உங்களால் என்ன விஷயங்கள் வாங்கிட்டு வந்து படைக்க முடியுமோ அதை வாங்கிட்டு முருகப்பெருமானுக்கு படைக்கலாம். முருகப்பெருமானுக்கு பிடித்த பழங்கள் இருக்குது, மலர்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயமும் முருகப்பெருமானுக்கு பிடித்ததாக பார்த்து நீங்கள் செய்யும்போது நிச்சயம் உங்களோட வேண்டுதலுக்கு முருகப்பெருமான் செவி சாய்ப்பார். இது எல்லாமே ஒரு மாதம் வரக்கூடிய சஷ்டி திதி அன்னைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கும் நீங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள். இந்த மாதம் நமக்கு சஷ்டிக்கு தனியாக வழிபாடும் கிருத்திகை தனியாக வழிபாடும் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. ஏன்னா 2மே ஒரே நாட்களில் வந்திருக்கிறதால முருகன் பக்தர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. சரி, இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் ஒன்றாக சேர்த்து எரித்து அதில் வரக்கூடிய ஒரு சாம்பல், ஒரு பொடியை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் இதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அப்படின்னா, முதல்ல ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது தெய்வீகத்தன்மையை வீட்டில் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதுலேயும் மகாவிஷ்ணு வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் இந்த பச்சை கற்பூரமும் ஒன்று. மகாவிஷ்ணு மட்டும் இல்லை, எந்த வீட்டில் பச்சை கற்பூரம் இருக்கோ அந்த பச்சை கற்பூர வாசனைக்கு வீட்டில் தெய்வ கடாட்சம் அதிகமாகும். தேவையில்லாத துர்சக்திகள் கெட்ட சக்திகள்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் தெய்வீக நடமாட்டம் அதிகமாகுமா. அதுக்காக தான் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துகிறீங்க. ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக சந்தன வில்லை. முருகப்பெருமான் ஒரு சந்தன பிரியர். அபிஷேகங்களே முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் ரொம்ப பிடிக்குமா. சந்தனம் வில்லை சந்தனமாக இல்லை, பொடி சந்தனமாக இருக்குன்னா கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக செம்பருத்தி இலையை கொஞ்சமாக கிள்ளி, அதாவது மொழி இலையை பயன்படுத்தணும் கட்டாயம் இல்லை. நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொருட்களில் அந்த இலையை எவ்வளோ சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு ஒரே ஒரு செம்பருத்தி இலையை சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரே ஒரு மிளகு. மிளகு அப்படிங்கிறது நம்மளோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். கடன் பிரச்சனை காணாமல் போகிறதுக்கான வழிபாட்டில் இந்த மிளகுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. இப்படி சில முக்கியமான பொருட்களை எடுத்திருக்கீங்க. இந்த முக்கியமான பொருட்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு உகந்த, இன்னொரு பக்கம் உங்கள் கடன் பிரச்சனையையும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சில பொருட்கள். இந்த பரிகாரத்தை எத்தனை மணிக்கு செய்யலாம்னா
5:45 மணிக்கு உங்களுக்கு சஷ்டி திதி முடிஞ்சிடும். அப்படி முடிஞ்சாலும் பரவாயில்லை. அதுக்கு மேலே, அதாவது மறுநாள் வரைக்கும் உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதுவும் முருகப்பெருமானுக்கு உகந்தது தான். அதனால் மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே தாராளமாக உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம். எப்பவும் போல் விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சிடுங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரே ஒரு மண் அகல்விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மண் அகல்விளக்கில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும், ஒரே ஒரு செம்பருத்தி இலை, கொஞ்சமாக வெள்ளை சந்தனம், அது கூட ஒரே ஒரு மிளகு, இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக நெய் சேர்த்து பற்ற வைத்தீங்கன்னா அந்த பச்சை கற்பூரம் எரியும். எரியக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதியை உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் பார்க்கணும். அதாவது பூஜை அறையில் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டோட மெயின் ஹாலில் உட்காந்து கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் அதை பற்ற வைத்து அதில் வரக்கூடிய ஜோதியை நீங்கள் குடும்பமாக அமர்ந்து பார்க்கணும். அந்த ஜோதியை முருகப்பெருமானாக பாவித்து முருகப்பெருமான்கிட்ட அந்த நேரத்தில் என்ன கோரிக்கை வைக்க முடியுமோ அதை மனசார சொல்லுங்கள். முக்கியமாக கடன் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, குழந்தை பாக்கியம் வேணும், திருமண தடை அகலணும், வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் அகலணும், கணவன் மனைவிகளோட பிரச்சனை தீரணும், மனக்கசப்பு மனக்குழப்பங்கள் தீரணும்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் மனசார வேண்டிக்கிட்டு அந்த பச்சை கற்பூரத்தை எரிய வைத்து அந்த ஜோதியை முருகப்பெருமானாக பாவித்து வணங்கிடுங்க. அதுக்கப்புறமா அந்த ஜோதி அணைந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த அகல்விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுருங்க. முடிச்சுட்டு உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா அந்த பச்சை கற்பூரம், மிளகு, ஒரே ஒரு துண்டு செம்பருத்தி இலை, அது கூட சந்தனவில்லை, இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து பற்ற வைக்கும்போது அதில் ஒரு கருமை நிற பொடி மாதிரி ஒரு சாம்பல் மாதிரி உருவாகிருக்கும். அந்த பொடியை நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இந்த பொடியை அதில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்க்கும்போது ஒரு பசை மாதிரி உருவாகும். இதை ஆண்களாக இருக்க பட்சத்தில் எத்திலையும், பெண்களாக இருக்க பட்சத்தில் உச்சந்தலையும் தடவிக்கலாம். முக்கியமான வேலையை வெளில போகிறீங்க, போகக்கூடிய காரியத்தில் வெற்றி உண்டானா அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாதிரி விஷயம் வெளில போகும்போதோ, பிஸ்னஸ் டீலிங் பேசும்போதோ, வியாபாரம் சம்மந்தமாக வெளில போகும்போதோ நீங்கள் தயார் செய்து, அதுவும் சஷ்டி அப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு தயார் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பொடியில் கொஞ்சமாக நெய்யோ தேங்காய் எண்ணெயோ சேர்த்து நெத்தியில் விபூதி மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் போகிறது மூலயமா போகக்கூடிய காரியத்தில் வெற்றி உண்டாகும். போகக்கூடிய காரியத்தில் தடை இருக்காது. காரியத்தடை அப்படிங்கிறது முழுவதுமாக நீங்கிடும். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அடிக்கடி பயன்படுத்த கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது வேலையை வெளில போகிறீங்கன்னா மட்டும் அந்த நேரத்தில் பயன்படுத்திக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான வழிபாடு மாதிரி தெரியும். முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் இது ரெண்டும் சேரக்கூடிய இந்த நாளில் அவருக்கு உரிய அதே மாதிரி தெய்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தி இந்த பொருட்களை எரித்து உருவாகக்கூடிய அந்த பொடியை, அந்த பசையை நீங்கள் தடவிக்கிறது மூலயமா சகல விதமான செல்வங்கள் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு மறந்துடாதீங்க. நிச்சயம் ஒரு நாள் உங்கள் வேண்டுதலுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.